திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 327 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 70. திரு வாதவூரடிகளுக்கு சாஸ்திர தீட்சை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த சிவ பரம்பொருள் ஒரு ஆன்மாவுக்கு பக்குவம் எப்பொழுது வந்து சேரும் என்று உபதேசிக்க ஆரம்பித்து சிவ புண்ணியங்களை அபுக்தி பூர்வமாக செய்வதற்குரிய ஹேத்து உண்டாகி பின்னர் சிவ புண்ணியங்களை செய்கின்ற நன்மையினாலே இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் வரும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சிவ புண்ணியங்களை செய்பவர்களுக்கு எம்பெருமான் எப்படி அருளுவார் என்று அந்த சிவ பரம்பொருள் ஸ்வரூப நிலையிலிருந்து இறங்கி வந்து தடஸ்த நிலையில் ரூபம், ரூபாரூபம், அரூபம் என்று இந்த 3 நிலைகளிலே ஆன்மாக்களின் மேல் கருணை கொண்டு எழுந்தருளி திருமேனி கொண்டு ஆட்கொண்டு அருளுகின்றது என்று உபதேசித்தார். அப்படியென்றால் எம்பெருமானின் இந்த திருமேனிகளை உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, அருவத் திருமேனி, இந்த 3ஐயும் கடந்த ஸ்வரூபம், இவற்றை ஆன்மாக்கள் எப்படி வழிபடும் என்றால், ஆன்மாக்களின் அறிவு படிப்படியாக எம்பெருமானால் விளக்கப்பட்டு புல் முதலான ஓரறிவு முதல் அறிவு பிரகாசப்படுத்தப்பட்டு மனித பிறவியை அடைந்து அதிலே பல்வேறு சமயங்களிலே அந்த சமய கொள்கைகள்தான் உண்மை என்று அந்த சமயங்களை தழுவி பின்னர் சோபான முறையிலே சைவ சித்தாந்த நெறியிலே வந்து சேரும்போது சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய பொது விதிகள், பொது ஒழுக்கங்கள் என்பவற்றை முதலிலே சொல்லி, இனி இந்த சைவ சித்தாந்தத்தில் நுழைவதற்கு எம்பெருமானால் அருளப்பட்ட சிவாகமங்களின் வழியே சிவாச்சாரியாரை அடைந்து முதலிலே இருக்கக்கூடிய சமய தீட்சை என்பதனை பெற்றுக்கொண்டு ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு திருநீறு ருத்ராட்சம் தரித்து ஸ்ரீபஞ்சாட்சரம் ஜபித்து சமய தீட்சை பெற்றதன் வழியே சரியை நெறி என்பதனை அனுஷ்டிக்க வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிநிலைகள் முக்திக்கு செல்வதற்காக எம்பெருமானால் அருளப்பட்டவை. அதிலே சரியை, கிரியை, யோகம் என்பவைகள்தான் தவங்கள் என்றும் சிவ புண்ணியங்கள் என்றும் சொல்லப்படும். எனவே ஞானம் என்பது முக்திக்கு வாசலாக இருக்கின்றது. அந்த ஞானத்தை அடைவதற்கு சரியை, கிரியை, யோகம் என்ற சிவ தவங்களை, உண்மை தவங்களை ஆன்மாக்கள் செய்ய வேண்டும். இந்த தவங்கள் செய்து, அதுவும் பல பிறவிகளிலே இந்த தவங்களை செய்து தவத்தை முற்றுவித்த போது எம்பெருமான் மானுட சட்டை தாங்கி குருநாதராக எழுந்தருளி வந்து உபதேசம் செய்து ஞானம் உணரும் முறைமையினை உணர்த்துவார். குருநாதரின் உபதேசத்தின்படி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று நிகழ்ந்து நிஷ்டை கூடி ஞானத்தின் ஞானம், அதன் பயனாகிய சிவபோகமாகிய முக்தி ஒரு ஆன்மாவுக்கு இவ்வாறு படிநிலைகளிலே அருளப்படும். அந்த வகையில் ஒருவர் சைவ சித்தாந்த நெறியில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு வாயிலாக இருப்பது சமய தீட்சை பெற்றுக்கொள்வது. சமய தீட்சை பெற்றுக்கொண்டு சரியை நெறியிலே நின்று ஒழுகுவது. சிவாகமங்கள் கூறுகின்றபடி முழு லட்சணங்களும் வாய்க்கப் பெற்ற சைவாச்சாரியாரை அடைந்து ஒருவர் சமய தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமய தீட்சை பெற்றுக்கொண்ட அந்த மாணாக்கருக்கு சமயி என்று பெயர். அவர் சரியை நெறியிலே நிற்க வேண்டும். அதன் பின்னர் விசேஷ தீட்சை பெற்றுக்கொண்டு கிரியை நெறியிலே, யோக நெறியிலே நிற்க வேண்டும், ஒழுக வேண்டும். அதன் பின்னர் நிர்வாண தீட்சையான ஞான தீட்சை அருளப்பட்டு ஞான நெறியிலே நின்று முக்தி பெற வேண்டும். எனவே திரு வாதவூரடிகள் புராணத்திலே இதற்கு அடுத்தபடியாக சிவபரம்பொருள் பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளி உபதேசிக்கின்ற இந்த சாஸ்திர தீட்சை, அதை பற்றி விவரிக்கின்ற இந்த பகுதியில் அடுத்த 4 பாடல்கள் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற சைவனார் பாதங்களை, அவற்றின் உண்மைகளை உபதேசிப்பதாக அடுத்த 4 திருப்பாடல்கள் அமைகின்றன. அதிலே முதல் திருப்பாடல் சரியை நெறியிலே ஈடுபடுவதை பற்றி நன்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த சரியை நெறியிலே ஈடுபடுபவர்கள் எம்பெருமானின் உருவத் திருமேனியை வழிபடுவார்கள். அதற்கு உரிமை உடையவர்கள். அவ்வாறு சமய தீட்சை பெற்று கொள்ளக்கூடிய மாணாக்கருக்கும் லட்சணங்கள் உணர்த்தப்படுகின்றன.
ஆச்சாரியருக்குரிய லட்சணங்களில் சொல்லப்பட்ட நதி தீரங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் பிறந்து வசிப்பவர்களாக இருப்பவர்கள் சமய தீட்சை பெறுவதற்கு அருகர்கள். பிராமணர் முதலான 4 வர்ணத்தார்களும் சமய தீட்சை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரி ஆவார்கள். இப்படி நல்ல புண்ணிய நதி தீரங்களிலே, புண்ணிய ஸ்தலங்களிலே, சிவக்ஷேத்திரங்களிலே பிறந்து வசிப்பவர்கள் அவர்களும் காமம் முதலான மனக்குற்றங்களும் உடல் குற்றங்களும் இல்லாதவர்களே தீட்சை பெறுவதற்கு பூரண யோகியர்கள். இந்த மாணாக்கர்கள் தாம் பெற்ற தீட்சை முறையினாலே சமயி என்றும் புத்திரன் என்றும் சாதகன் என்றும் 3 வகையினர்களாக இருப்பார்கள். அதிலே சமயி என்று அழைக்கப்படுபவர் சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு சிவாகமம் விதித்தபடி தனக்குரிய நித்திய கர்மத்தை செய்பவர். அப்படி சமய தீட்சை பெற்றுக்கொண்ட சமயி ஆனவர் எப்படிப்பட்ட நித்திய கர்மங்களை செய்ய வேண்டும் என்றால், குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து தர்ப்பணமும் ஜபமும் செய்து சிவபெருமானுடைய திருவடிகளையும் ஆச்சாரியருடைய திருவடிகளையும் மனசினாலே தியானிக்க வேண்டும். இனி இந்த சர்யாபாதமாகிய சிவபுண்ணியத்திலே ஈடுபடும் சமய தீட்சை பெற்றுக்கொண்ட சமயி ஆனவர் சிவபெருமானை திருக்கோயிலிலே வழிபடும் முறைமை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சமயி ஆனவர் தனக்குரிய நியதியை முடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் ஸ்தூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி திருக்கோயிலின் உள்ளே பிரவேசித்து பத்ரலிங்கமாகிய பலிபீடத்தையும் ரிஷபதேவரையும் நமஸ்கரித்து மெல்லிய மார்ச்சனியினாலே கிருமிகள் இறந்துபடாமல் மேல்பட அலகு இட்டு ஈன்று அந்நியதும் நோயினது அல்லாததுமான பசுவினது சாணியை அது பூமியில் விழும் முன் இலையிலே ஏற்று வாவி நதி முதலியவற்றில் வடித்தெடுத்த நீருடனே கூட்டி திருக்கோயிலிலே திருமெழுக்கு சாற்ற வேண்டும். திருநந்தவனத்திலே பூக்களை கொய்து கொண்டு பழுது நீக்கி நல்ல மலர்களை கொண்டு இண்டை முதலான பலவகைப்படும் திருமாலைகளை கட்ட வேண்டும். எனவே சூரியோதயத்திற்கு முன்னே ஸ்நானம் செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முடித்து 2 கைகளையும் கழுவி திருப்பூங்கூடையை எடுத்துக்கொண்டு ஒரு தண்டு நுனியிலே மாட்டி உயர பிடித்து கொண்டு அல்லது இடுப்புக்கு மேலே கையினாலே பிடித்து கொண்டு திருநந்தவனத்திற்கு சென்று சிவபெருமானை மறவாத சிந்தையோடு பத்திரங்களாகிய இலைகள் புஷ்பங்கள் இவற்றை எடுக்க வேண்டும். கைகளை இடுப்பிற்கு கீழே தொங்கவிடக்கூடாது. கைகளினாலே உடம்பையோ வஸ்திரத்தையோ தீண்டவும் கூடாது. பத்திர புஷ்பம் எடுக்கும்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சிவபெருமானுடைய திருவடிகளிலே அன்றி மற்றவற்றிலே சிந்தை வைக்கக்கூடாது. பத்திர புஷ்பங்களை எடுக்கும்போது செடி கொடிகளின் கொம்புகள் கிளைகளை முறிக்கக்கூடாது. அப்படி பத்திர புஷ்பங்களை எடுத்தவுடனே அவைகளை பத்திரத்தினாலே மூடி மடத்தை அடைந்து கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே புகுந்து திருப்பூங்கூடையை தூக்கிவிட்டு திருமாலை குரட்டை ஜலத்தினாலே அலம்பி இடம் பண்ணி திருப்பூங்கூடையில் உள்ள பத்திர புஷ்பங்களை அதிலே வைத்துக்கொண்டு மௌனியாக இருந்து சாவதானமாக புஷ்பங்களை ஆராய்ந்து பழுதுள்ளவைகளையெல்லாம் அகற்றிவிட்டு திருமாலை தொடுக்க வேண்டும். தாழ்ந்த ஜாதியார், சிவதீட்சை பெறாதவர்கள், ஆசௌச்சமுடையவர்கள், நித்திய கர்மம் விடுத்தவர்கள், ஸ்நானம் செய்யாதவர்கள், தூர்த்தர் என்னும் இவர்கள் எடுத்த பூக்கள் இவை விலக்கப்பட வேண்டியவை. அதேபோன்று அசுத்த நிலம், சுடுகாட்டின் சமீபம், சண்டாள பூமியின் சமீபம் இவற்றில் உண்டாகிய புஷ்பமும், ஏற்கனவே எடுத்து வைத்து உலர்ந்த புஷ்பமும், தானே கீழே விழுந்து கிடந்த புஷ்பமும், பழைய புஷ்பமும், உதிர்ந்த புஷ்பமும், அரும்பாக இருக்கக்கூடிய புஷ்பமும், இரவில் எடுத்த புஷ்பமும், கைச்சி இலை, எருக்கு இலை, ஆமணக்கு இலை இவற்றில் கொண்டு வந்த புஷ்பமும், காற்றினால் அடிபட்ட புஷ்பமும், புழுக்கடி, எச்சம், சிலந்தி, நூல், மயிர் போன்றவற்றோடு கூடிய புஷ்பமும், முகர்ந்த புஷ்பமும், காகம், கோழி, நாய், கழுதை, பன்றி, குரங்கு, பூனை முதலியவை தீண்டிய புஷ்பமும் சாற்றக்கூடாது. திருக்கோயிலின் உள்ளும் அதன் சமீபத்திலும் உண்டாகிய பூக்கள்
ஆன்மார்த்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. சூரியோதய காலத்திலாவது, விடிய 3 நாழிகைக்கு முன்னாவது, 2 நாழிகைக்கு பின்னாவது, 1 நாழிகைக்கு முன்னாவது எடுத்த புஷ்பமே உத்தமம். மத்தியானத்தில் எடுத்த புஷ்பம் சிவபெருமானுக்கும் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாது. உதயத்தில் நந்தியாவர்த்த பூ வெள்ளெருக்கம்பூ உத்தமம். மத்தியானத்தில் அலரிப்பூ தாமரைப்பூ தும்பைப்பூ உத்தமம். சாயங்காலத்தில் மல்லிகைப்பூ கருமத்தம்பூ சண்பகப்பூ உத்தமம். அர்த்தராத்திரியில் கடப்பம்பூ பொன்மத்தம்பூ சிறு சண்பகப்பூ பிச்சிப்பூ உத்தமம். விநாயக பெருமானுக்கு துளசியும், சிவபெருமானுக்கு தாழம்பூவும், உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும், பைரவருக்கு நந்தியாவர்த்தமும், சூரியனுக்கு வில்வமும், விஷ்ணுவுக்கு அக்ஷதையும், பிராமணர்களுக்கு தும்பைப்பூவும் ஆகாதவைகள். திங்கள்கிழமை சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு எனும் இக்காலங்களிலே வில்வம் எடுக்கக்கூடாது. இவை அல்லாத மற்றைய காலங்களிலே வில்வம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். வில்வ மரத்தின் அடியை அடைந்து நாள்தோறும் ஹரஹர என்னும் ஒலியோடு வில்வ மரத்தை பிரதட்சிணம் செய்பவர்கள் பாவத்திலிருந்து நீங்குவார்கள். மரிக்கும் போது வில்வத்து அடி மண்ணை உடம்பிலே பூசினவர்கள் சிவபுரத்தை அடைவார்கள். வில்வ பத்திரம் சிவபெருமானது இச்சாஞான கிரியா வடிவாக 3 பத்திரங்களாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, திருவோண நட்சத்திரம், சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, வியதீபாத யோகம், மாசப்பிறப்பு, பிராதக்காலம், சாயங்காலம், ராத்திரி இந்த காலங்களிலே துளசி எடுக்கக்கூடாது. எனவே மற்றைய காலங்களிலே துளசி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 2 இலை கீழே உள்ள துளசி கதிர் எப்போதும் எடுக்கலாம். வில்வத்திற்கும் கொக்கிரகு மந்தாரைக்கும் 6 மாசத்திற்கும், வெண்துளசி 1 வருஷத்துக்கும், தாமரைப்பூ 7 நாட்களுக்கும், அலரிப்பூ 3 நாட்களுக்கும் வைத்து சாத்தலாம். இவ்வாறு சரியை நெறியிலே நிற்பவர்கள் திருநந்தவனம் பராமரித்து புஷ்பங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு திருப்பள்ளி தாமம் என்ற திருமாலை கட்ட வேண்டும். சரியை நெறியிலே நிற்பவர்கள் இதோடு மட்டுமல்ல, தடாகம் அமைக்க வேண்டும், கிணறு தோண்ட வேண்டும், சோலை அமைக்க வேண்டும், உத்தியானவனம் அமைக்க வேண்டும், தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும். மேலே சொன்னவாறு பூ கொய்து மாலை கட்ட வேண்டும். திருக்கோயிலிலே சுத்தப்படுத்தும் திருப்பணியாக அலகு இடுதல், மெழுகு இடுதல் முதலியவை சிவபுண்ணிய செயல்களாக சமய தீட்சிணையினை உடையவர்கள் செய்ய வேண்டியவைகள். திருவாதவூர் அடிகள் புராணத்திலே ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளிய சிவபெருமான் திருவாதவூர் அடிகளுக்கு சாஸ்திர உபதேசம் செய்கின்ற இந்த இடத்தில் இந்த சரியை நெறி பற்றி உபதேசிக்கின்ற திருப்பாடல் மிக அற்புதமான அமைந்த திருப்பாடல் ஆகும். ஆவலாம் எமக்கு ஆமலர் மரங்களாக்க அம்மலர் பறித்தல், அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், தனப்புயில் எம் புகழ் சாற்றல், அன்புடன் நாமேவும் ஆலயம் அலகிடல், மெழுகல் விளங்க நல் விளக்கு இடுதல், எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல், இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலகம் அளிப்போம் என்று சரியை நெறியை விளக்குகின்ற திருப்பாடல் திருவாதவூரடிகள் புராணத்திலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 69வது திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. இதிலே எம்பெருமான் அருளுகின்றார், இந்த சரியை நெறியிலே நிற்பவர்கள் அன்புடனே எமக்கு உகந்த பத்திர புஷ்பங்களை உடைய விருட்சங்களை வைத்து வளர்க்க வேண்டும். பத்திர புஷ்பங்களை கொய்து அந்த மலர்களினாலே விதிப்படி இண்டை, தொடை, கண்ணி, பந்து, தண்டு, பிணையல் முதலான பல்வேறு வகைப்பட்ட திருப்பள்ளி தாமங்களாகிய திருமாலைகளை கட்ட வேண்டும். இடையராது எமது கீர்த்தி பிரதாபமாகிய ஸ்தோத்திரங்களை பாட வேண்டும். நாம் வீற்றிருக்கும் ஆலயங்களை அன்போடு திரு அலகு இடுதலும் திருமெழுக்கு சாத்துதலும், அந்த ஆலயங்களில் பிரகாசிக்கும்படி நல்ல தீபம் ஏற்றுதலும், நம் அடியவர் ஏவிய தொண்டுகளை செய்தலும் ஆகிய இந்த சிவ புண்ணியங்களை சரியையாளர் செய்ய வேண்டும். அப்படி சரியாபாதத்தை இவ்வாறு அனுஷ்டிக்க வல்லவர்களுக்கு யாம் எம்முடைய சிவலோகத்தில் இருப்பதாகிய
சாலோக பதத்தை கொடுப்போம் என்று ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள். சரியை மார்க்கம் தாச மார்க்கம் என்று கூறப்படும். அதே போன்று கிரியா மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் என்றும், யோக மார்க்கம் ஷக மார்க்கம் என்றும், ஞான மார்க்கம் சன்மார்க்கம் என்றும் கூறப்படும். இதிலே முதலிலே வருகின்ற இந்த சரியை என்கின்ற தாச மார்க்கம் என்பது முதல்வனோடு ஆண்டான் அடிமை என்ற சம்பந்தம் பற்றி தொண்டு நெறியிலே நின்று சரீரத்தினால் எம்பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் குருநாதருக்கும் திருத்தொண்டு செய்வது. சைவ சித்தாந்தம் முதல் படியாக வைத்திருக்கின்ற இந்த சரியை, இதிலே கூறப்படுகின்ற இந்த திருத்தொண்டு என்பது எல்லோராலும் செய்யக்கூடிய ஒன்று. புறத்தொழில் மாத்திரையால் எம்பெருமானின் உருவத் திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு. புறத்தொழில் என்று கூறப்படவே ஐம்புலன்களினால் ஐம்பொறிகளினால் இறைவனை நாடி அவற்றின் வழி நின்று செய்யும் தொண்டுகள் சரீரத் தொண்டு ஆகும். அதிலே சங்கரன் தன் கோயில் தலம் அலகிட்டு என்று சிவஞான சித்தியார் இதனை கூறும். இதன் பொருள் சிவபெருமானின் திருக்கோயிலுக்கு அதிகாலையிலே சென்று நாம் மேலே சொன்னவாறு சென்று அத்தலத்திலே திருக்கோயிலிலே தேங்கி கிடக்கின்ற குப்பை கூளங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலின் உள்ளேயும் வெளியேயும் தூய்மை செய்ய வேண்டும். அதாவது கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த பின்னர் அங்குள்ள கோயிலிலே மண்டபங்கள் அவற்றின் தரைப்பகுதி மண்ணால் ஆக்கப்பட்டவை என்றால் அந்த மண்டபத்தின் தரைப்பகுதியை கோமயம் கொண்டு மெழுகி தூய்மைப்பட வைக்க வேண்டும். அதைத்தான் எவ்வாறு அந்த சாணம் எடுத்து மெழுக வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அவ்வாறு மண்டபங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்துவிட்டு மேலும் திருவீதிகளிலே இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை எல்லாம் உழவார திருப்பணி செய்து அவற்றையும் தூய்மையாக வைத்திருக்கச் செய்ய வேண்டும். சமயாச்சாரிய பெருமக்கள் நால்வரிலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவார படையை தம்மோடு எப்போதும் வைத்துக்கொண்டு தாம் தரிசிக்கின்ற ஸ்தலங்களிலெல்லாம் திருக்கோயில்களின் உள்ளேயும் திருவீதிகளிலும் உழவார திருப்பணி செய்து வந்தார் என்று நாம் பெரிய புராணத்திலே படித்திருக்கின்றோம். அப்படி சரியை நெறியை நமக்கு செய்து காட்டுகின்ற பெருமானாக, சரியை நெறியை உபதேசம் செய்து காட்டுகின்ற ஆச்சாரிய பரமாச்சாரிய பெருமானாக எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு அருள் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இனி அதே போன்று பூக்களை மேலே சொன்ன விதிப்படி கொய்து கொண்டு வந்து திருமாலை சாற்றுகின்ற திருப்பணி, இதனையும் பெரிய புராணத்திலே திரு முருகநாயனார், சிவகாமியாண்டார் நாயனார் முதலானவர்களெல்லாம் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதிலே திரு வாதவூரடிகள் புராணத்திலே அமைகின்ற இந்த திருப்பாடலில் எம்பெருமான் அருளுகின்றார், நமக்கு ஆகும் வகையிலான மலர்களை தெரிந்து எடுத்துக்கொண்டு என்று அருளுகின்றார். எனவே எம்பெருமானின் பூஜைக்கு என்று விதிக்கப்பட்ட புஷ்பங்களை விதிக்கப்பட்டபடி சாற்ற வேண்டும் என்றும் விலக்கப்பட்ட புஷ்பங்களை விலக்க வேண்டும் என்றும் அந்த கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. எனவே இறைவனுக்கு ஆகக்கூடிய மலர்கள் என்பவை வில்வம், பாதிரி, கோங்கு, பன்னீர், கொன்றை, சண்பகம், மகிழ், புன்னை, வெட்சி, கடம்பு, ஆத்தி, செருந்தி முதலியன. வெண்டாளை, கருந்துளசி தமக்கு ஆகாதவைகள் என்று பெருமான் அருளியிருக்கின்றார். அதே போன்று திருநந்தவனங்கள் அமைக்கக்கூடிய விதிகள் சண்டாள பூமி, சுடுகாடு, மலஜல பூமிகள் இவைகளுக்கு அருகில் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும். திருநந்தவனத்தின் 4 எல்லையும் சுவரினால் வேலியினால் சூழப்பட்டதாய் அதற்கு கீழே ஆழமாக வெட்டி எலும்பு முதலான குற்றங்கள் இருக்கின்றதா என்று பரிசோதித்து அதன் பின்னர் அந்த தேர்ந்தெடுத்த நிலத்திலே பசு நிறைகள் கட்டப்பெற்று கோஜல கோமயங்களினாலே சுத்தியடைந்ததாய் இருக்கின்ற நிலத்திலே விருட்சங்களை வைத்து அந்த திருநந்தவனங்களுக்கு உள்ளே புலையர்கள், புறச்சமைகள், தூரஸ்திரிகள் முதலானவர்கள் உள்ளே பிரவேசிக்காமலும் எச்சில், மூக்கு நீர், மலஜலம் முதலியவற்றால் அசுசிப்படுத்தாமலும் அப்படிப்பட்ட பத்திர புஷ்பங்களை கடவுள் பூஜை முதலியவற்றுக்கு அன்றி மற்றவற்றிற்கு உபயோகப்படுத்தாமலும் அந்த பத்திர புஷ்பங்களிலே ஜலம் தெறிக்கும்படி வஸ்திரம் தோயாமலும் வஸ்திரத்தை போடாமலும் பாதுகாத்து நீர் விடுதல் முதலியவற்றை குற்றமற செய்து வர வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.